السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان الحميد: فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وعيلا قال نبينا رسول الله صلى الله عليه وسلم: من أطاعني فقد أطاع الله من أساني فقد أساء الله أو كما قال عليه الصلاة والسلام. கல்லையும் மண்ணையும் படைத்து புல்லையும் புழுதியையும் புனிதம் என கற்பிக்கும் வழிதவறிய வழியில் நம்மை சேர்த்து விடாமல் விண்ணையும் மண்ணையும் படைத்து அவனை வணங்குகின்ற கூட்டத்தில் சேர்ந்த வல்ல அல்லாஹ் அவனுக்கு அனைத்து புகழும் உண்டாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் அகிலத்தின் அருட்கொடையாம் அகிலத்தின் வழிகாட்டி அனுப்பப்பட்ட நாயகன் திருமேனி ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வழிமுறைகளை தன்னுடைய வாழ்க்கையில் கடமையாக எடுத்து பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள், இமாம்கள், நல்லடியார்கள், குறிப்பாக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் உலக முஸ்லிம்கள் யாவர் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் குன்றிடாமல் ஒட்டுமாக ஆமீன். வாழும் காலம் எல்லாம் அல்லாஹு தாலா எதன்படி வாழ சொன்னானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதன்படி வாழ கற்றுக் கொடுத்தார்களோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானார். வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யாத ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் நசீபாக்கி வைப்பானார். இல்லாமல் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாக்கியம் நிறைந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் உம்மத்மார்களே, அல்லாஹ் தாலா தன் அருள்மறையாம் திருமறையில கூறி காட்டும் பொழுது, குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், அல்லாஹ் தாலா உங்களை பிரியப்படணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா அப்படின்னா ஃபத்தபியூனி, என்ன நீங்க பின்பற்றுங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. உலகத்துல உலக சமுதாயத்து மக்கள் எல்லாரும் பின்பற்றக்கூடிய மிகப்பெரிய ஒரு சிறந்த வழிகாட்டி யார் அப்படின்னா முஹம்மது ரசூலுல்லாஹ் தான். அவரை விட அந்த துன்யால சிறந்த ஒரு வழிகாட்டி துன்யால யாரும் இருக்க முடியாது. ஆனா இன்றைக்கு வாழக்கூடிய காலகட்டத்துல சமுதாய இளைஞர்கள், வாலிப பெண்கள் பின்பற்றக்கூடிய ரோல் மாடல்கள் யார் என்று பார்த்தால், இணையத்தில் வரக்கூடிய முர்த்தத்துகளாக இருக்கக்கூடிய காபிர்களாக இருக்கக்கூடிய நபர்களை தன்னுடைய வாழ்க்கையில முன்னுதாரணமாக எடுத்து தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா உலகத்துல சிறந்த வழிகாட்டி யார் என்று பார்த்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். ஏன்னா ரசூலுடைய வாழ்க்கை குர்ஆனை போன்றே இருந்துச்சு. குர்ஆன் எப்படி சொல்லுதோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ரசூலுடைய வாழ்க்கையில மட்டும் அந்த வாழ்க்கை அமைஞ்சிருந்துச்சு. துன்யால வேற யாருக்கும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை தன்னுடைய வாழ்க்கையில அமையல. அப்படி பாக்கியம் நிறைந்த உம்மத்துல வந்த நாம் இன்றைக்குள்ள காலகட்டத்தில் உள்ள இளைஞர் சமுதாயம் எதை நோக்கி பயணப்பட்டு இருக்காங்க? பாவத்திலையும் பெண்களுடைய மோகத்திலையும் காதல் வயத்திலையும் பெண்ணுக்கும் போனுக்கும் அடிமைப்பட்ட ஒரு சமூகத்தை இன்னைக்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம்? உருவாக்கி வச்சிருக்கோம். உலகத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்கிய மிகப்பெரிய ஒரு சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் என்றால், எப்பவுமே ரசூலோட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. ரசூலோட தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணம் பண்ணணும்னு என்ன செஞ்சாங்க? ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட சமுதாயத்தை ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? பண்படுத்தினாங்க. ஆனா இன்னைக்கு நாம் பண்படுத்தப்பட்ட சமூகம் எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னைக்கு உலகத்துல உனக்கு என்னப்பா பிரியம் அப்படின்னு சொல்லி நம்மள்ட்ட உள்ள இந்த சமுதாயத்துல வாழக்கூடிய பிள்ளைகள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எனக்கு அழகான ஒரு போன் வேணும், இல்ல எனக்கு ஒரு பைக் வேணும், இல்ல துன்யாவுடைய ஆசாபாசத்துல ஏதாவது விஷயத்த இன்னைக்கு கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு மத்தியில நபியுடைய காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு சஹாபிய ஆண், ஒரு இளைஞர், ஒரு வாலிபர், ரபியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு நாள் ரசூலுல்லாஹ் தஹஜ்ஜுக்கு எஞ்சி தொழுகணும் அப்படின்ற நேரத்துல ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து ஒளிச்சீரத்துக்கு தண்ணி எடுத்துக்கொண்டு என்ன செய்றாங்க? வைக்கிறாங்க. சில நேரங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்யக்கூடிய அமல்களை பார்த்து அவங்களுக்காக என்ன செய்வாங்க? துஆ செய்வாங்க. அவங்கள்ட்ட உங்களுக்கு பிரியமான விஷயம் என்ன கேளுங்க, நான் உங்களுக்காண்டி நான் என்ன செய்யறேன்,
துவா செய்யறேன்னு சொல்லுவாங்க ரசூலுல்லாஹ். இந்த மாதிரி நேரத்துல ரபியாட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, ரபியா உங்களுக்கு என்ன வேணும் வாழ்க்கையில அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரத்துல ரபியா ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன வார்த்தை, யா ரசூலல்லாஹ் உங்க கூட நான் என்ன செய்யணும், சொர்க்கத்திலேயே ஒன்னா இருக்கணும் யா ரசூலல்லாஹ் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இன்னைக்கு வாழக்கூடிய பிள்ளைகள்கிட்ட என்ன வேணும்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன கேட்பாங்க, எனக்கு ஒரு ஐபோன் வேணும், இல்லைன்னா எனக்கு பைக் வேணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செஞ்சிருக்காங்க, பைக் வச்சிருக்காங்க, எனக்கும் பைக் வேணும்னு சொல்லி உலகத்தினுடைய ஆசாபாசத்துல மூலி கிடைக்கூடிய இன்றைய சமூகத்துக்கு மத்தியில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பண்படுத்தப்பட்ட ஒரு சமூகம் எப்படிப்பட்ட ஒரு சமூகமா இருந்துச்சு. இன்னைக்கு ரசூல் எப்படிப்பட்ட ஒரு வழிமுறையை கற்றுத்தந்தாங்களோ அப்படிப்பட்ட வழிமுறையை இன்னைக்கு நம்ம வாழல. அவங்க வாழ்ந்து காட்டிய வழிமுறைகளை இன்னைக்கு நம்ம அதிகமான முறையில் நம்ம பின்பற்றலாம். ஆனா உலகத்துல சிறந்த வழிகாட்டி யார் அப்படின்னா ரசூலுல்லாஹ் தான். வேற யாருமே துனியால கிடையாது. எப்படி ரசூலுல்லாஹ் சஹாபிகளை பண்படுத்துறாங்க அப்படின்னா, எப்படிப்பட்ட விஷயத்தை ரசூலுல்லாஹ் சொன்னாலும் என்ன செய்ய மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அவங்களை எப்படி திருத்தி நல்ல வழி கொண்டு வரணும்னு சொல்லி நினைச்சுவாங்க ரசூலுல்லாஹ் புதிய போடுவாங்க. ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட வந்தாங்க, நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன், உங்களை கொண்டும் அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டுக்கிற பிரச்சனை இல்லை, ஆனா எனக்கு விபச்சாரத்தையும் அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்டாங்க. எனக்கு விபச்சாரத்தையும் அனுமதி தரணும், ஆனா உங்களை கொண்டு நான் ஈமான் கொள்றேன், நீங்க நபின்னு ஏத்துக்கிறேன், அல்லாஹ் தான் துன்யாவை படைச்சா, மனித வர்க்கத்தை படைச்சா, அப்படி சொல்லி அல்லாஹ் கொண்டு நான் என்ன செய்யறேன், ஈமான் கொள்றேன், ஆனா எனக்கு நீங்க ஒரு விஷயத்தை பண்ணி தரணும், நான் விபச்சாரம் செய்ய அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்ட நேரத்துல சுத்தி உள்ள சஹாபாக்கள் எல்லாரும் வேகப்பட்டு என்ன வார்த்தை சொன்னேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோவப்படுவோம்ல, அந்த மாதிரி கோவப்பட்டு எல்லா சஹாபாக்களும் தாக்க வந்தாங்க, அடிக்க வந்தாங்க அந்த சஹாபிய. வந்த நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க கோவப்படுறதுக்கு வேலை கிடையாதுப்பா, நீங்க அங்கங்க உட்காருங்க அப்படின்னாங்க. எல்லாரையும் உட்கார வச்சுட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம், எப்பா உங்க அம்மா கூட யாராவது இந்த மாதிரி தவறான செயல் செய்யணும்னு ஆசைப்பட்டா நீ அனுமதிப்பான்னு கேட்டாங்க. நீ இப்ப கேட்கறல்ல விபச்சாரம் செய்ய அனுமதி தாங்கன்னு சொல்லி கேட்கறல்ல, உங்களுடைய உம்மாவை யாராவது விபச்சாரம் செய்ய ஆசைப்பட்டா நீ அனுமதிப்பியான்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி யார சொல்ல நான் அனுமதிப்பேன், அப்படிலாம் அனுமதிக்க மாட்டேன். உன்னுடைய மனைவியை யாரும் விபச்சாரம் செய்யணும் ஆசைப்பட்டா நீ அனுமதிப்பியான்னு சொல்லி கேட்டாங்க. எப்படி யார சொல்ல நான் அனுமதிப்பேன். உன்னுடைய சகோதரி யாராவது விபச்சாரம் செய்யணும் ஆசைப்பட்டா நீ அனுமதிப்பியான்னு கேட்கிற நேரத்தை எப்படி யார சொல்ல நான் என்ன செய்வேன் அனுமதிப்பேன்னு சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, எப்படி உன்னுடைய தாய் விபச்சாரம் செய்ய முடிஞ்சா உன்னால ஏத்துக்க முடியாதோ, உன்னுடைய மனைவி விபச்சாரம் செய்யணும்னு நினைச்சா ஏத்துக்க முடியாதோ, உன்னுடைய சகோதரி விபச்சாரம் செய்யணும்னு நினைச்சா ஏத்துக்க முடியாது. அதே மாதிரி நீ விபச்சாரம் செய்யணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்மணி இன்னொருத்தனுக்கு யாரு இருப்பா, தாயா இருப்பா, இல்ல நூறு மனுஷனுக்கு என்ன செய்வா, மனைவியா இருப்பா, இல்ல இன்னொருத்தனுக்கு சகோதரியா இருப்பா. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல இந்த எண்ணத்தை உன்னுடைய வாழ்க்கையில இருந்து மாத்து அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. சொன்ன நேரத்துல அந்த சஹாபி ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க, யார சொல்ல என்னுடைய உள்ளம் ஒரே இந்த கெட்ட எண்ணமாவே இருக்குது, எனக்கு இந்த எண்ணத்தை விட்டு மாத்துறதுக்கு மனசே இல்லை, அதுக்கு வழி சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க. ஒரே இந்த கெட்ட எண்ணமா இருக்குது, எப்பவுமே தவறு செய்யணும் இப்படின்ற எண்ணமா இருக்குது யார சொல்லலாம் அப்படின்னு சொன்ன நேரத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மேல சொன்னதுக்கு நான் என்ன செய்ய முடியாது, தீர்வு சொல்ல முடியாது, ஆனா நீங்க இந்த கேட்டீங்க பாத்தீங்களா அந்த விஷயத்துக்கு நான் என்ன செய்யறேன், தீர்வு சொல்றேன் அப்படின்னு சொன்னாங்க. என்ன தீர்வு அப்படின்னா, அவங்க நெஞ்ச தட்டுறாங்க ரசூலுல்லாஹ். அந்த நெஞ்ச தட்டி, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை என்ன செஞ்சு மன்னிச்சு, இவருடைய பாவத்தை மன்னிச்சு, இவரை பரிசுத்தமான என்ன செஞ்சு நீ ஆக்கிரு, இவருடைய உள்ளத்துல இதுக்கப்புறம் தப்பான எண்ணங்கள் என்ன செய்யக்கூடாது, வரவே கூடாது அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் துவா கேட்டான். துவா கேட்ட அடுத்த நிமிஷத்துல இருந்து அந்த சஹாபி தன்னுடைய மரணம் வரைக்கும் தன்னுடைய உள்ளத்துல கெட்ட எண்ணமே என்ன செஞ்சிருக்க வந்தது கிடையாது. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் வழிதவறி நிக்கிறாங்க என்றால் அதற்கு நாம் செய்ய வேண்டிய மிக உன்னதமான ஒரு கடமை என்ன அப்படின்னா, நம்ம கேட்கக்கூடிய துவா. அந்த துவா தான் நம்முடைய பிள்ளையினுடைய எதிர்காலத்தை என்ன செய்யும், மாற்றும். நம்ம பிள்ளை வழிதவறி நிக்கிறான், வழிகேட்டுல இருக்கான் அப்படின்னு நினைச்சு வெறுமனையா இளைஞர்களையும் வாலிப பெண்களையும் குற்றம் சொல்றது நம்முடைய மிகப்பெரிய ஒரு காரணம் கிடையாது. அவங்க வழிதவறி நிக்கிறதுக்கு யார் காரணமா இருக்குதா, அவங்க வழிதவறி போனாங்கல்ல அதுக்கு காரணம் யார், சமுதாயம் தான் காரணம். சமுதாயம் தன்னுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி நினைக்காம அவன் யார் குடும்பமானதானே அப்படின்னு சொல்லி நினைச்சதுனாலதான் இன்றைக்கு சமுதாயம் வழிகேட்டுல என்ன செய்யறோம் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகள் வழிகேட்டுல இருக்க மிக முக்கியமான காரணம் இது நம்ம குடும்பத்துல உள்ள நடக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது, யாரோ ஒரு குடும்பத்தால் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம அசால்ட்டா இருக்கிறதுனால அந்த மாதிரி நிகழ்வு இன்னைக்கு நம்ம சமுதாயத்துக்கு மக்களுக்கு மத்தியில என்ன செய்து நடக்குது. இன்னைக்கு ஒரு சமுதாயத்துல ஒரு இளைஞர் மனிதர் நிக்கிறான் அப்படின்னா அதற்கு மிகப்பெரிய ஒரு தார்மீக கடமை யாருக்கு இருக்கு அப்படின்னா
யார் வழி தவறி நிக்கிறாங்களோ அவங்க தாய் தந்தைக்கு இருக்குது, அந்த மஹல்லாக்கு இருக்குது. மஹல்லால உள்ள இமாமுக்கு அது பொறுப்பு என்ன செய்தி இருக்குது, கொந்துல உள்ள தலைவருக்கு அந்த பொறுப்பு என்ன செய்தி இருக்குது. உலகத்துல ஒரு மஹல்லால ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த தவறுக்கு யாரெல்லாம் பொறுப்புதாரி ஆகுறா, அந்த மஹல்லால உள்ள பொறுப்புதாரி என்னது பொறுப்புதாரி ஆகுறாரு, அந்த தாய் தந்தை பொறுப்புதாரி ஆகுறாங்க, அந்த மஹல்லால உள்ள பள்ளியினுடைய இமாம் பொறுப்புதாரி ஆகுறாரு. நாளைக்கு மறுமையில அது குறித்தான கேள்விகள் அவங்கள்ட்ட என்ன செய்யப்படும், கேட்கப்படும். துன்யால தப்பிச்சிடலாம், மறுமையில அல்லாட்ட இருந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாது. இன்னைக்கெல்லாம் வாலிபர்களும் சரி வாலிப பெண்களும் சரி, அபு சலமா உம்மு சலமா அப்படின்னு சொல்லி ஒரு மக்கால ஆரம்ப காலகட்டத்தில் ஈமான் கொண்ட பெண்மணிகள். அபு சலமா உம்மு சலமா கணவன் மனைவி, அபு சலமா உம்மு சலமா. அன்றைய காலகட்டத்தில் மக்கால இவங்களை பத்தி எப்படி பெருமையா பேசப்பட்டுச்சு அப்படின்னா, இவங்கள மாதிரி ஒரு கணவன் மனைவி யாரும் இருக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாங்க. யாரும் திருமணம் முடிச்சா கூட நீங்க அபு சலமா உம்மு சலமா மாதிரி நீங்க என்ன செய்யுங்க வாழுதுன்னு என்ன செஞ்சாங்க, துவா கேட்டாங்க. இப்படிப்பட்ட பெண்மணி, இப்படிப்பட்ட கணவன் மனைவி ஹிஜ்ரத் நடக்குது. மக்கா விட்டு மதீனாக்கு என்ன செய்றான், ஹிஜ்ரத் செஞ்சு போறான். யாரு, அபு சலமா. அபு சலமாவும் உம்மு சலமாவும் ஹிஜ்ரத் செஞ்சு போறாங்க. போகக்கூடிய நேரத்துல உம்மு சலமாவுடைய குடும்பத்தார்கள் எல்லாரும் அப்ப இஸ்லாத்தை ஏற்கல. ஏற்காதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உம்மு சலமாவையும் தன்னுடைய பிள்ளையும் பிடிச்சிருச்சுன்னா தன்னுடைய வீட்டுல அடைச்சு போட்டுட்டாங்க. நீ என்ன செய்யக்கூடாது, அபு சலமா கூட நீ என்ன செய்யக்கூடாது, ஹிஜ்ரத் செஞ்சு போக கூடாது அப்படின்னு சொல்லி அடைச்சு போட்டாங்க. அடைச்சு போட்டு அவங்க வெளியே விடல. நீ வெளியே விட்டா நீ என்ன செஞ்சிருவ, மதீனாவுக்கு போயிருவ, நீ என்ன செஞ்சிருவ, முஸ்லீம் ஆயிருவ அப்படின்னு சொல்லி வீட்டிலேயே கொடுமைப்படுத்தினாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா அவங்களை வெளியிலே விடல. ரொம்ப நீண்ட நாள் காலம் வெளியிலே விடல. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த குடும்பத்துல எல்லாத்துக்கும் ஒரு கவலை வந்துருச்சு. காரணம் என்ன அப்படின்னா, கணவர் அங்க போயிட்டாரு ஈமானுக்காண்டி, நம்ம கடத்த என்ன செய்யறோம் இருக்கிறோம். அப்படியே அதை நினைச்சு நினைச்சு மனசுல வருந்தி வருந்தி ஒரு கட்டத்துல அவங்க ரொம்ப சோர்ந்துட்டாங்க. சாப்பிடாம தூங்காம இதே நினைச்சு நினைச்சு ஒரு கட்டத்துல ரொம்ப சோர்ந்துட்டாங்க. இந்த சோர்ந்ததை பார்த்து அந்த குடும்பத்தாரர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீ நல்லா இருப்பன்னு என்ன செஞ்சிரு, உன் கணவனோட நீ போய் சேர்ந்துருங்கன்னு என்ன செய்யறாங்க, அனுப்பிடுறாங்க. இன்னைக்கு இஸ்லாத்தினுடைய சட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பெண்மணி மகரமான ஆண் துணை இல்லாம என்ன செய்யக்கூடாது, வெளியில போக கூடாது. இதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். எங்கேயா இருந்தாலும் சரி, ஒரு மகரமான ஆண் துணை இல்லாம என்ன செய்யக்கூடாது, எங்கேயுமே போக கூடாது. ஆனா அன்னைக்குள்ள காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, நம்ம ஊர்ல ஒரு கஃபே இருக்குன்னு வச்சுக்கலாம், டீ குடிக்கக்கூடிய டீ கடை, இங்க இருந்து பொட்டல்புதூர் வரைக்கும் வண்டியில 2 பெண்மணிகள் பிரயாணம் பண்ணி போகக்கூடிய அவல நிலைக்கு இன்னைக்கு சமூகம் என்ன செய்தி இருக்குது. ஒரு மகரமான ஆண் துணை இல்லாம ஒரு பெண் என்ன செய்யக்கூடாது, வீட்டை விட்டு என்ன செய்யக்கூடாது, வெளியில வரக்கூடாது. ஒரு கணவனுடைய அனுமதி இல்லாம வீட்டை விட்டு அவன் என்ன செய்யக்கூடாது, வெளியில போக கூடாது. இதான் இஸ்லாத்தினுடைய சட்டம். ஒரு கணவன்ட்ட அனுமதி கேட்காம இன்னைக்கு என்ன செய்யறது, வெளியில போயிட்டு வந்துட்டு கணவன்ட்ட நான் அங்கதான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றது இஸ்லாத்தினுடைய நாகரிகம் என்னது கிடையாது, இஸ்லாத்தினுடைய மரபு என்னது கிடையாது. அப்போ உம்மு சலமா இப்படி ரொம்ப சோர்ந்த உடனே என்ன செஞ்சிரு, மதீனாவுக்கு போயிருன்னு சொல்லி தன்னுடைய பிள்ளையும் என்ன செய்யறாங்க, அனுப்பி வைக்கிறாங்க. ஒட்டகத்துல ஏறி கிட்டத்தட்ட 4 கிலோமீட்டர் மக்கால இருந்து என்ன செய்யறாங்க, பிரயாணம் பண்ணி மதீனாவை நோக்கி பிரயாணம் பண்ணிட்டு இருக்காங்க. பார்க்கிற ஒரு 4 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு மனிதரை பார்க்கிறாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹான்னு சொல்லக்கூடிய ஒரு நபித்தோழரை பார்க்கிறாங்க. பார்க்கக்கூடிய நேரத்துல உம்மு சலமா ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க அப்படின்னா, எங்கம்மா போற, என்ன விஷயம், இந்த நேரத்துல போறியே, மகரமான ஆண் துணை இல்லாம போறியே, என்ன காரணம், எதுக்காண்டி போற அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்துல உஸ்மான் இப்னு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா யாரு சொல்றாங்க, உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, இந்த மாதிரி என்னுடைய கணவர் ஹிஜ்ரத் செஞ்சு என்ன செஞ்சுட்டாரு, மதீனாவுக்கு போயிட்டாரு, என்னைய குடும்பத்தார்கள் வீட்டுல என்ன செஞ்சுட்டாங்க, அடைச்சு போட்டுட்டாங்க, நான் ஹிஜ்ரத் செஞ்சு போக கூடாதுன்னு சொல்லி. இப்ப நான் அதுக்காண்டி நான் என்ன செய்யறேன், கணவன் அங்க மதீனால என்ன செய்யறாரு இருக்கிறாரு, அவர் இருக்கிறதுக்காண்டி நான் என்ன செய்யறேன், மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொன்ன நேரத்துல ஒரு பெண்மணி ஆண் துணை இல்லாம மக்காவுக்கு மதீனாவுக்கு போக கூடாது அப்படின்றதுக்காண்டி அந்த உஸ்மான் இப்னு தல்ஹா வந்த வழியில பார்த்த அந்த பெண்மணிய ஒட்டகத்துல ஏத்தி கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் நடந்து கொண்டு என்ன செஞ்சாங்க, மதீனால கொண்டு விட்டுட்டு வந்தாங்க. இடையில அவங்களுக்கு சுயதேவை ஏற்படும் பொழுது கழிவு கழிக்கணும், சுயதேவையை பூர்த்தி பண்ணணும் அப்படின்ற மாதிரி நேரத்துல அவங்க இஷாரா காமிப்பாங்களாம். ஒரு இஷாரா காமிச்சோன்னு அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஒட்டகத்தை உட்கார வச்சு அவங்க சுயதேவையை பூர்த்தி செய்யறது வரைக்கும் தான் ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிப்பாங்களாம். எப்படிப்பட்ட ஒரு வாலிப சமூகம் எப்படி உருவாக்கி இருந்தாங்க ரசூலுல்லாஹ்.
போய் மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுப்பாங்களாம். அவங்க சுயதேவையை பூர்த்தி பண்ணி முடிச்சுட்டு வந்து இஷாரா காமிப்பாங்களாம். வந்துட்டே அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு இருந்த உஸ்மான் இப்னு தல்ஹா வந்து திரும்ப ஒட்டகத்துல அந்த பெண்மணியை ஏற்றி கொண்டு கிட்டத்தட்ட 450 கிலோமீட்டர் ஒரு பெண்மணி தனியா போறாங்க அப்படின்னு சொல்லி 450 கிலோமீட்டர் நடந்து கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, மதீனால கொண்டு விட்டுட்டு போனாங்க. அபூ சலமா மக்கால இருந்து ஹிஜ்ரத் செஞ்சு வந்ததுக்கு அப்புறம் மஸ்ஜிதுல் குபா அப்படின்ற பள்ளிவாசல்ல தங்கிட்டாங்க. எது வரைக்கும் அப்படின்னா, நம்முடைய மனைவி வரலையேன்னு சொல்லி தன்னுடைய மனைவி மக்கால இருந்து மதீனாவுக்கு வர வரைக்கும் குபா பள்ளிவாசல்லே தான் தங்கினாங்களாம். மதீனாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் இஸ்லாத்துல முதலாக வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல் எது அப்படின்னு கேட்டா குபா தான், மஸ்ஜிதுல் குபா. இன்னைக்கு நீங்க மதீனாவுக்கு போனா மஸ்ஜிதுல் குபா பள்ளிவாசலை பார்க்கலாம். அது கிடைச்ச மிகப்பெரிய ஒரு தனிப்பட்ட சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த பள்ளிவாசல ஒளி செஞ்சு 2 ரக்காத் தொழுதா உம்ரா செஞ்ச நன்மை கிடைக்கும். அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த பள்ளிவாசல். இன்னைக்கெல்லாம் நிறைய பள்ளிவாசல் வக்ஃபு செய்யப்பட்டிருக்குது. அன்னைக்கு உலகத்துல முதலாக வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளிவாசல் குபா பள்ளிவாசல். இன்னைக்கு அன்னைக்கு மகரமான ஆண் துணை இல்லாம அந்த பெண்மணி போறாங்க அப்படின்றதுக்காண்டி இந்த வாலிபர் என்ன செய்யறாரு, 450 கிலோமீட்டர் நடந்து கொண்டு என்ன செய்யறாரு, மதீனால கொண்டு விட்டுட்டு வந்தார். போனதுக்கு அப்புறம் தன்னுடைய கணவர் அபூ சலமாட்ட என்ன செய்யறாரா, உம்மு சலமா இல்லாதன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உலகத்துல இப்படிப்பட்ட ஒரு வாலிபரை நான் என்ன செஞ்சது கிடையாது, பார்த்தது கிடையாது. அவருடைய கண் பார்வை என்னுடைய காலினுடைய நுனி இருந்து கூட என்ன செய்யல, மேலோங்கி என்ன செய்யல வரல, என்னுடைய முகத்தை கூட நேருக்கு நேரா பார்க்கல. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் நிறைந்த ஒரு வாலிபரை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, பண்படுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஒரு பெண்ணின் மேல மோகம் வந்து, ஒரு பெண்ணின் மேல காதல் வயப்பட்டு அந்த பெண்ணுக்காண்டி எதனாலும் செய்யக்கூடிய இன்றைக்குள்ள இளைய சமூகத்துக்கு மத்தியில ஒரு பாதுகாப்பாட்டு ஒரு வாலிப பெண்மணிய ஒரு வாலிபர் என்ன செஞ்சாரு, 450 கிலோமீட்டர் பாதுகாப்பாக கூட்டு போய் அவருடைய கணவர்கிட்ட கொண்டு ஒப்படைச்சிட்டு வந்தாங்க. எப்படிப்பட்ட ஒரு வாலிப சமூகத்தை ரசூலுல்லாஹ் உருவாக்குனாங்க. இன்னைக்கு எல்லாம் தவறு செய்யறத கூட தவறாவே நினைக்காத ஒரு சமூகம். இன்னைக்கு பையன் ஒரு தவறு செய்யறான், அது அவனுடைய உள்ளத்துல தவறுனே செய்யறது கிடையாது. அவனுக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு சின்ன விஷயம். சஹாபாக்கள் அப்படி இல்லை, சஹாபிய பிள்ளைகள் அப்படி இல்லை. ஒரு சின்ன தவறு கூட தன்னுடைய உள்ளத்துல இதனால நம்மளுக்கு ஏதாவது மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுத்தணுமோ, அல்லாஹ் தஆலா ஏதாவது நம்ம மீது ஒரு குர்ஆனத்தை இறக்கிடுவானோ, அல்லாஹ்வுடைய சாபம் நம்ம மீது இறங்கிருமோன்னு சொல்லி பயந்தான். சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் அப்படின்னு சொன்ன ஒரு சஹாபி, சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான், இவங்க யார் அப்படின்னா 16 வயசு சஹாபி, வெறும் 16 வயசு. இவங்களுடைய டியூட்டி என்ன, வேலை என்ன அப்படின்னா, எப்பவுமே ரசூலுல்லாஹ்வுடைய சபையில நினைச்சுவாங்க இருப்பாங்க. ரசூலுல்லாஹ் ஏதாவது ஒரு தகவலை சொல்லி இந்த சஹாபிட்ட போய் சொல்லிட்டு வாங்க அப்படின்னா அவங்க போய் நினைச்சுவாங்க, தகவலை சொல்லிட்டு இருப்பாங்க. இதான் அந்த சஹாபியினுடைய வேலை. சஅலபா இப்னு அப்துர் ரஹ்மான் இந்த சஹாபி வெறும் சின்ன வயது சஹாபி. ஒரு நாள் ரசூலுல்லாஹ் ஒரு செய்தியை சொல்லி அனுப்புறாங்க. இந்த மாதிரி சஅலபா இந்த மாதிரி இந்த சஹாபிட்ட போய் இந்த செய்தியை போய் சொல்லிட்டு வாங்க சொல்லி நினைச்சாங்க, அனுப்புறாங்க. அனுப்புன நேரத்துல போறாங்க, அந்த சஹாபிட்ட தகவல் சொல்லலான்னு போன நேரத்துல ஒரு வீட்டுக்கு முன்னாடி என்ன செய்றாங்க, கடந்து போறாங்க. போகும் பொழுது ஒரு பெண்மணி ஒரு வீட்டுக்குள்ள குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுல வந்து கதவு கிடையாது, வெறும் திரை மட்டும்தான். அந்த அளவுக்கு ஒரு ஏழ்மையான வீடு. அந்த வீட்டுல ஒரு பெண்மணி குளிச்சிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்கு கதவு கிடையாது, வெறும் திரை மட்டும்தான். இவங்க அந்த வீடை கிராஸ் பண்ணி போகும் பொழுது காத்துல அந்த துணி விலகி அவங்க குளிக்கிறதுக்கு இவங்க கண்ணால பார்த்துக்குவாங்க. தான் தெரிஞ்சு பார்க்கல, தெரியாம பார்த்த ஒரு தவறு. இதை பார்த்துட்டோன்னு தெரிஞ்சு அல்லாஹ் தஆலா நம்ம மேல எதுவும் கோவ பார்வைக்கு ஆளாயிருவோம், அல்லாஹ்வுடைய கோவ பார்வைக்கு நம்ம ஆளாயிருவோமோ, ரசூலுல்லாஹ் நம்மளை எதுவும் கேவலமா நினைச்சிடுவாங்களோ, ரசூலுல்லாஹ் நம்மளுக்கு தண்டனை என்ன செஞ்சிருவாங்க, கொடுத்துருவாங்களோ, அல்லாஹ் தஆலா நம்ம மீது என்ன செஞ்சிருவான், எதுவும் குர்ஆனை இறக்கிடுவானோ, நம்ம பெரிய பாவாளி ஆயிருவோமோ நினைச்சு ஒரு கட்டத்துல மக்காவுக்கும் மதீனாவுக்கும் நடுவுல உள்ள ஒரு மலைக்கு மேல போய் உட்கார்ந்துருவாங்க. ரசூலுல்லாஹ் பொறுத்த வரைக்கும் எப்போ சபைக்கு வராங்களோ இவங்க ஏன் வரலன்னு விசாரிப்பாங்க. இந்த சஹாபி விசாரிக்கிற காரணம் என்ன அப்படின்னா, இந்த சஹாபி சின்ன வயது சஹாபி, 16 வயசு தானே, ஏதாவது ஃப்ரெண்ட்ஸோட விளையாட போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைச்சு ரசூலுல்லாஹ் நிறைய நாள் விட்டுட்டாங்க. ஒரு நாள் சஅலபா என்னப்பா ரொம்ப நாளா ஆளக்கானமே, என்ன விஷயம் அப்படின்னு நினைச்சாங்க. ரசூலுல்லாஹ் விசாரிக்கிறாங்க. சஹாபாக்கள் போய் விசாரிக்கும் பொழுது சஅலபா என்ன செய்யல, வீட்டுக்கே வரலன்னு சொல்லி என்னது மிகப்பெரிய ஒரு விஷயம் பரவுது. பரவுன நேரத்தில் ரசூலுல்லாஹ்
உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்களை நியமிக்கிறாங்க. சாலபா எங்க இருக்காருன்னு போய் கண்டுபிடிச்சு என்ன செய்யுங்க, அவரை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. கூப்பிடும் போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள கொண்டு ஒரு பெரிய கூட்டம் என்ன செய்யுது, சாலபா ரலியல்லாஹு அன்ஹு சின்ன வயசு சஹாபியை தேடி போறாங்க. ஒவ்வொரு இடமா தேடி தேடி போகும் பொழுது மக்காவுக்கும் மதீனாவுக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட என்ன செய்யறாங்க, விசாரிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மாதிரி ஒரு சிறு வயது பையனை நீங்க பாத்தீங்களா, அவங்க தோற்றத்தெல்லாம் சொல்லி இந்த மாதிரி ஆளை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்கிறான். கேட்கக்கூடிய நேரத்துல ஆமா பார்த்தோம், அவர் எப்பவுமே என்ன செய்வாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. இந்த மலைக்கு மேலதான் என்ன செய்யறாரு, இருக்கிறாரு, அழுதுகிட்டே இருப்பாரு. மகரிப் நேரம் வரும்போது அழுதுகிட்டே என்ன செய்வாரு, கீழே வருவாரு. கீழே வந்த உடனே நாங்க பாலை கறந்து குடிப்போம், பாலை ஆட்டுல இருந்து பாலை கறந்து குடிப்போம். அந்த பாலை அவர் குடிச்சுக்கிட்டு திரும்ப அதே அழுதுகிட்டே என்ன செய்வார், மேல போயிருவாரு. அப்ப இப்ப திரும்ப வருவாங்களான்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க. இன்னும் மகரிப் நேரம் ஆகல, அந்த சாலபான்ற சஹாபி இப்ப வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஆமா இப்ப வெயிட் பண்ணுங்க, அந்த சஹாபி வருவாங்க அப்படின்னு சொல்லி செய்திய அந்த ஆடு மேய்க்கக்கூடிய நபர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாரும் வெயிட்டிங் அவங்களுக்காண்டி. அவங்க சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட அழுதுகிட்டே என்ன செய்யறாங்க, மேல இருந்து கீழே இறங்குறாங்க. கீழே வந்த உடனே சஹாபாக்கள் எல்லாம் சூழ்ந்து அந்த சஹாபியை பிடிச்சிட்டு என்ன செய்யறாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கூட்டு போறாங்க. என்ன சாலபா உனக்கு என்ன ஆச்சு, எதனால நீ என்ன செஞ்ச, இந்த மலைக்கு மேல வந்து உட்கார்ந்து இருக்க, என்ன காரணம், ஏன் ஒரே அழுதுகிட்டே இருக்க, என்ன நிகழ்வு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்ட நேரத்துல அவங்க கேட்டதெல்லாம் அவங்க உணரல. வந்ததை பார்த்துட்டு ரசூலுல்லாஹ் என்னை கூட்டு வர சொன்னாங்களா, அல்லாஹ் தஆலா எனக்கு எதிராக எதுவும் குர்ஆனை இறக்கிட்டானா, ரசூலுல்லாஹ் என்னை வந்து கேவலமா எதுவும் சபையில சொன்னாங்களா அப்படின்னு சொல்லி வந்த சஹாபிகள்கிட்ட பதட்டமா என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. கேட்ட நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, நாங்க அப்படிலாம் ஒன்னும் ரசூலுல்லாஹ் உங்களை பத்தி எதுவும் தப்பான முறையில என்ன செய்யல, சொல்லல, உங்களை ரொம்ப நாளா காணோம், அதனால உங்களை தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. சொன்ன நேரத்துல சாலபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்களா, என்னைய வந்து ரசூலுல்லாஹ்ட்ட என்ன செய்யாதீங்க, கூட்டு போவாதீங்க, நான் பெரிய பாவி, மிகப்பெரிய ஒரு பாவம் செஞ்சுட்டேன், இந்த பாவம் செஞ்ச கண்ணால ரசூலை என்னால பார்க்க முடியாது, இந்த பாவி இந்த கண்ணால ரசூலை பார்த்தா ரசூலுக்கு கேவலம், அதனால என்ன என்ன செய்யாதீங்க, ரசூல்ட்ட என்ன செய்யாதீங்க, கூட்டு போவாதீங்க, என்னை இங்கேயே விட்டுருங்க, நான் இங்கேயே இருந்துடுறேன். எந்த அளவுக்கு ஆயிட்டாங்க அப்படின்னா 40 நாள் சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப உடல்நலம் பலகீனப்பட்டு எலும்பு தோலுமா ஆயிட்டாங்க. கூப்பிட்டு போய் ரசூலுல்லாஹ்வுடைய சபையில கொண்டு உட்கார வச்சாச்சு. உட்கார முடியாம படுத்து கிடக்குறாங்க அவங்க வீட்டுல. ரசூலுல்லாஹ் சாலபா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே இவங்களுடைய நிலைய பாக்குறாங்க. நிலைய பார்த்துட்டு அந்த சாலபா ரலியல்லாஹு அன்ஹு தூக்கி தன்னுடைய மடியில வைக்கிறாங்க. அவங்க தலையை தூக்கி மடியில வைக்கிறாங்க. மடியில வச்ச உடனே சாலபா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்களே, யார ரசூலல்லாஹ், என்னுடைய தலையை கீழே வச்சிருங்க, நான் ரொம்ப கேவலமானவன், நான் பாவமான ஒரு காரியத்தை நான் என்ன செஞ்சுட்டேன், இந்த பாவியினுடைய தலை உங்க மடியில என்ன செய்யக்கூடாது, யார ரசூலுல்லாஹ் இருக்கக்கூடாது, என்னுடைய தலையை தூக்கி கீழே வச்சிருங்க அப்படின்னு சொன்னாங்க. சொன்ன நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா, நீ எவ்வளவு பெரிய பாவம் செஞ்சிருந்தாலும் சரி பிரச்சனை கிடையாது, அல்லாஹ் தஆலா நீ செஞ்ச பாவம் பூமியில இருந்து வானம் வரைக்கும் உயரத்துல அந்த பாவத்தினுடைய அளவு இருந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ்வுடைய பாவத்தை என்ன செஞ்சுட்டான், மன்னிச்சுட்டான்னு சொன்ன உடனே அவங்களுக்கு ஒரு மன திருப்தி அடைஞ்ச உடனே ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தகவல் சொன்னாங்களா, யார ரசூலல்லாஹ், என்னுடைய விலா எலும்புக்கு மத்தியில எறும்பு ஊறுற மாதிரி இருக்குது, விலா எலும்புக்கு மத்தியில எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு யார ரசூலல்லாஹ் அப்படின்னு சொன்ன உடனே, அப்படியா சாலபா, உனக்கு வந்து இன்னும் கொஞ்ச நேரத்தை நீ மௌத்தா போக போற, உன்னுடைய மரணம் நெருங்கிட்டு, அதனால நீ களிமா சொல்லுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் நினைச்சான். களிமா சொல்றான். உலகத்துல தான் செய்யாத தவறுக்காண்டி கிட்டத்தட்ட 40 நாள் மலைகளுக்கு மேல இருந்து தான் செய்யாத தவறுக்காண்டி வருந்தி வருந்தி தன்னுடைய உடலை மாய்ச்சி ரசூலுல்லாஹ்வுடைய மடியில வந்து படுத்த உடனே இந்த நிகழ்வை சொல்றாங்க. யார ரசூலல்லாஹ், என்னுடைய விலா எலும்புக்கு மத்தியில எறும்பு ஊறுற மாதிரி இருக்கு யார ரசூலல்லாஹ் சொன்ன நேரத்துல, சாலபா இன்னும் கொஞ்ச நேரத்துல உன்னுடைய ரூஹ் பிரிய போகுதுன்னு சொன்ன நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. கலிமா சொல்லி கொடுத்த உடனே கலிமா சொல்லி அந்த சஹாபி உயிர் போகுது. எப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த மரணம். இன்னைக்கெல்லாம் வந்து நம்முடைய ஆசை எப்படிப்பட்ட ஆசையா இருக்குது, பிள்ளைகள் நம்ம எப்படி பலப்படுத்துறோம், எப்படி பக்குவப்படுத்துறோம், அவங்களுடைய வாழ்க்கை எங்க, நம்முடைய வாழ்க்கை எங்க, எந்த அளவுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களையும் சஹாபிய பெண்மணிகளையும் பண்படுத்தினாங்க ரசூலுல்லாஹ்.
இன்னைக்கெல்லாம் கணவன்கிட்ட அனுமதி கேட்காமயே ஒவ்வொரு இடங்களுக்கும் போகக்கூடிய அவல நிலைக்கு இன்னைக்கு நம்ம சமூகம் என்ன செய்யப்பட்டிருக்கு, தள்ளப்பட்டிருக்கு. அது ஹராம் தான், அல்லாஹ் கிட்ட மிகப்பெரிய ஒரு பாவம் தான், தடுக்க முடியாத ஒரு பாவம் தான். அது கணவன் மன்னிக்காத வரைக்கும் அல்லாஹ் தான் என்ன செய்ய மாட்டான், மன்னிக்க மாட்டான். இன்னைக்கெல்லாம் பெருநாள் நெருங்கிருச்சு, எல்லாரும் ட்ரெஸ் எடுக்க போவாங்க, ஆண் துணை இல்லாம போக கூடாது. ஒரு மகரமான ஆணுடைய துணை இல்லாம எங்கேயுமே எந்த பெண்களும் என்ன செய்யக்கூடாது, போக கூடாது. பெண்களுடைய ஜமாத் 20 பேர் 30 பேர் சேர்ந்து போனாலும் அது கூடாது. இஸ்லாமிய மார்க்கம் அதுக்கு என்ன செய்யல, அனுமதிக்கல. ஒரு மகரமான ஆண் துணை இல்லாம போறோமா, அது நம்முடைய கணவருக்கு நம்ம என்ன செய்யறோம், துரோகம் செய்யறோம்னு அர்த்தம். நம்முடைய கணவருக்கு நம்ம மாற்றம் செய்யறோம்னு அர்த்தம். எப்படி உம்மு சலமா எல்லாத்தாலும் பிரயாணம் பண்ணி போறாங்க அப்படின்னா அது ஃபர்லான ஹிஜ்ரத். அவங்க கட்டாயமா அந்த மக்கால இருந்து போனா மட்டும்தான் தன்னுடைய ஈமான பாதுகாக்க முடியும். அதனால தன்னந்தனியா தன்னுடைய பிள்ளையை கூப்பிட்டு போனாங்க. ஆனா போன நேரத்துல அல்லாஹ் தஆலா ஒரு சஹாபியுடைய உதவியை கொண்டு என்ன செஞ்சாங்க, அந்த சஹாபிய பெண்மணியை மதீனா வரை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா விடுறதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செஞ்சான். இன்னைக்கு நம்முடைய ஈமான் எங்க இருக்கு, நம்முடைய ஈமானுடைய பலகீனம் எப்படி இருக்கு? இன்னைக்கெல்லாம் பிள்ளைங்க போனுக்கு அடிக்ட் ஆகுறாங்கல்ல, ரொம்ப மோசமான ஒரு நிலை. அது அறிவிக்கும் போது இன்னைக்கு உள்ள நவீன அறிவியல் விஞ்ஞானிகள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்ன அப்படின்னா, டோபோமைன் அப்படின்ற ஒரு சுரப்பி மூளையில சுரக்குமா. டோபோமைன் நீங்க கூகுள்ல அடிச்சு பார்த்தா வரும். டோபோமைன் அப்படின்றது ஒரு சுரப்பி. அது என்ன சுரப்பி அப்படின்னா, மனித உடல்ல எப்போ சந்தோஷம் ஏற்படுமோ அந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சு. உலகத்துல மனிதனுடைய உடல்ல எப்போ சந்தோஷமான நிலையை அடையிறானோ அப்ப என்ன செஞ்சிடும், அந்த சுரப்பி உடல்ல சுரக்க ஆரம்பிச்சிடும். எந்த அளவுக்கு அப்படின்னா, இதனுடைய மோகத்துல, போனினுடைய மோகத்துல போனை பார்த்து பார்த்து அதுல அடிக்ட் ஆகி முதல்ல ஒரு 5 நிமிஷம் பார்ப்பான். இந்த 5 நிமிஷம் இந்த போனை பார்க்கிற சந்தோஷத்துல இந்த சுரப்பி 5 நிமிஷத்துல நல்லா சுரக்க ஆரம்பிக்கும். அடுத்து அவன் பார்க்க 5 நிமிஷம் பார்க்கிற பார்வை 10 நிமிஷம் பார்த்தாதான் அந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிக்கும். இது போதை மாதிரி ஈக்குவலா பார்க்கறான் தான். முதல்ல ஒரு டேப்லெட் எடுப்பாங்க, அந்த போதை அவங்களுக்கு முதல் நாள் போதுமானதா இருக்கும். கொஞ்ச நாள் அந்த ஒரு மாத்திரை போட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு போதை கிடைக்காது. உடனே என்ன செய்வாங்க, அந்த ஒரு மாத்திரை 2 மாத்திரை ஆக்குவாங்க. இப்படி போதையினுடைய தன்மை அவங்க உடல்நல பாதிக்கப்பட அதனுடைய எண்ணிக்கை என்ன செய்வாங்க, கூட்டிக்கிட்டே இருப்பாங்க. இதே மாதிரி டோபமைன் அப்படின்றது ஒரு வகையான சுரப்பி, அது ஒரு போதை மாதிரி. இன்னைக்கு பிள்ளைங்க போனை பார்த்து அடிக்ட் ஆகுறாங்கல்ல, போனை பார்த்துட்டே இருக்கும்போது சுரப்பி சுரந்துகிட்டே இருக்கும். முதல் நாள் 5 நிமிஷம் பார்ப்பான், அடுத்து 5 நிமிஷம் பார்த்தா அவனுடைய திருப்தி ஏத்துக்காது, அந்த சுரப்பி அவனை என்ன செய்யாது, விடாது. உடனே என்ன செய்வான், 1/4 மணி நேரம் பார்ப்பான், அப்படி 1/2 மணி நேரம், இப்படி மணிக்கணக்கில் பார்க்க ஆரம்பிச்சு இரவு நேரத்துல அவன் தூங்கவே மாட்டான். தூங்காம அதையே பார்த்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டம் அந்த சுரப்பி சுரக்காம என்ன செஞ்சோம், அவன் வாழ்க்கையில என்ன செஞ்சிடும், ஆயிரும். அதனால அவனுடைய உணர்ச்சிகள் அவனுக்கு இல்லாம போயிடும். எப்படிப்பட்ட ஒரு அவல நிலை. இன்னைக்கெல்லாம் சின்ன பிள்ளை சாப்பிடல அப்படின்னா போனை தூக்கி கொடுத்துடணும், அப்படிதானே? அந்த பிள்ளை சின்ன வயசுல இருந்து அந்த சுரப்பி சுரக்க ஆரம்பிச்சு அவன் வாலிபம் வரும்போது அந்த சுரப்பியா அவனுடைய உடல் இல்லாம ஆயிரும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சமூகத்திலிருந்து அல்லாஹ் தஆலா நம்மை பாதுகாப்பானா. ஏன்னா பிள்ளையினுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளை பக்குவப்படுத்துவது, பண்படுத்துவது ஒவ்வொரு தாய் தந்தனுடைய கடமை. அந்த டோபமைன்ற சுரப்பி சுரக்காம போயிருச்சு அப்படின்னா மனிதனுடைய உடல்ல உணர்ச்சி இல்லாம என்ன செஞ்சிடும், போயிரும். நவுதுபில்லா, அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. நம்முடைய சந்ததிகள் அல்லாஹ் தஆலா பாதுகாப்பானாக. அவர்கள் வாழக்கூடிய காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியத்தோடும் சிகத்தோடும் சலாமத்தோடும் மார்க்கப்பட்டோடும் வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. நோய் நொடி இல்லாத வாழ்க்கையையும், கடன் இல்லாத வாழ்க்கையையும், ரஹ்மத்தான வாழ்க்கையையும், பரக்கத்தான வாழ்க்கையையும், பொய் புறம் கோல் சொல்வதை விட்டும் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. பிரச்சனைகள், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள் இருந்து அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்மை விட்டு கடன் சென்ற முன்னோருடைய மன்னரை அல்லாஹ் தஆலா பிரகாசமாக்கி வைப்பானாக. ஒளிமிக்க பூங்காவாக அல்லாஹ் தஆலா ஆக்கி அருள்வானாக. யார் யாருக்கெல்லாம் யா அல்லாஹ் உலகத்தில் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சிரமப்படுகின்றார்களோ யா அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நசீபாக்குவாயா. உடல் ஆரோக்கியம் உள்ள, சிஹத்துள்ள, சலாமத்துள்ள, மார்க்கப்பட்டுள்ள தீன்தாரியான பிள்ளைகளை அல்லாஹ் அவருக்கு நீ நசீபாக்குவாயா. உயிர் பிரியக்கூடிய நேரத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமா சொல்லி உயிர் பிரியக்கூடிய நசீபை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தர் புரிவானா. முஹம்மது ரசூலுல்லாஹ்வுடைய சந்ததிகளை அல்லாஹ் தஆலா மதித்து வாழ்வதற்கு அல்லாஹ் தஆலா நமக்கு நசீப் அளிப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.